உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் குரு, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு. அது போக உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான். அப்ப இந்த கிரகங்களால் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா? உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு வேதனையோடு தான் நீங்க இந்த வீடியோவையே பார்க்குறீங்க. கன்னி ராசிக்காரங்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த புதன் அப்படின்னாவே வித்தைகாரகன். எந்த விஷயமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. எல்லா விஷயத்தை பற்றியுமே அந்த நுனிப்புள் மேய்ஞ்சிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா சொல்ல போனா சகல கலா வல்லவன் கன்னிராசிக்காரர்கள். மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க, நகைச்சுவை நல்லா பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட பழகுவதும் சரி, அவங்களுக்கு 30 வயசு இருக்குன்னா 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்க கூட சகஜமா பழகுவாங்க. அவங்களுக்கும் இவர்களை பிடிக்கும். அப்ப எல்லா விஷயத்திலுமே ரொம்ப திருப்தியாக இருந்திருந்தாலுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்கன்னா அந்த கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு, அந்த கம்பெனி நல்ல பொசிஷன்ல வர்றதுக்கு இவங்க காரணமா இருப்பாங்க. ஒரு கடையில வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த கடை டெவலப் ஆகிறதுக்கு இவங்க காரணமா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அது மட்டும் இந்த கடந்த 2.5 வருட காலங்களாகவே நல்லா இல்லை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 30% பேர் தான் ஏதோ ஓரளவுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்ததுனால அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. இப்ப கன்னிராசிக்காரங்களாகப்பட்டது நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா? நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழ முடியுமா, வாழ முடியாதா? முதல் பிரச்சனையே இவங்களுக்கு இதுதான். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை, மனஸ்தாபங்கள், குடும்பத்துல 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க பேசிக்கொள்வது இல்லை. அப்ப ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்ப இதுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு விடிவு காலம் கிடைக்குமா சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. அதே சமயத்துல உங்களுக்கு இப்ப குரு இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல குரு இருப்பது சரியில்லை. அதுபோக 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்தில் சனி இருப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பது சரியில்லை. நீங்க அமைதியாக நிதானமாக உங்க குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துக்குரிய கிரகம். அந்த செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் பகவானும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் சரியில்லை.
சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான், அவங்களும் 7ஆம் இடத்துல இருப்பது சரியில்லை. புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வித்தை காரகன், சகலத்துக்கும் காரகன், உங்களை இயக்குபவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இதே மீனத்துல நேச்சம். அப்ப இத்தனை விஷயங்களாகப்பட்டது நம்மளுக்கு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களாகப்பட்டது வெளியில போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்திலும் சரி, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, 100க்கு 90% பேச்சை குறைத்து 10% மட்டுமே பேசி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு சுப்பீரியாரிட்டி பதவியில் இருக்கிறாங்க. இந்த பீரியட்ல ஏதாவது முடிவு எடுத்தாலும் ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் அவங்க வாய் பேச்சு அவங்களுக்கே பிரச்சனையாக முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ பணம் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல வரும். நீங்க தொழில சம்பாதிக்கலாம், பிசினஸ்ல சம்பாதிக்கலாம். ஆனா பணம் வந்தாலும் அது நீங்க நினைத்த காரியங்களுக்கு பயன்படாது. அந்த பணம் வந்தும் உங்களை கடனாளியாக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்ப சுத்தி நடந்துட்டு இருக்குது. குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தொழில்ல பிரச்சனை, ஒரு பிசினஸ் பண்ணினாலும் பிரச்சனை, ஒரு பிசினஸ்ல வேலையாட்கள் சரியாக அமையவில்லை. அது போக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு சுப்பீரியர் போஸ்டிங் இருக்கிறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சதி, இவங்க வேலையை பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் இவங்க வேலையிலிருந்து கீழே இறங்கணும், அந்த இடத்துல நாம் போய் உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் இது அத்தனையும் இருக்குது. அதனால இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமான விஷயத்தை உருவாக்குவார். அப்ப கன்னி ராசிக்காரங்க அவங்க நெடுநாள் எதிர்பார்த்த, நெடுநாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் நீங்க முயற்சி பண்ணினது ஒரு முடிவுக்கு வரும். அப்போ அது பிரம்மாண்டமாக உருவாக்குவீங்க. அதே ராகு பகவான், ராகு பகவானை குரு பார்த்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை, அற்புதமான பலனை உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாருமே மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். இது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு மன ஆறுதல். மற்ற விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்பாகவும் இந்த பீரியட்ல இந்த மாசத்தை எப்படியாவது நீங்கள் கழித்து விட்டால் நீங்க தான் ராஜா. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நல்ல மார்க் வரும்னு சொல்லி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த எக்ஸாமுக்கு முன்னாண்ட நல்லா படிச்சு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மார்க்கை விட கம்மியாக தான் வரும். ஆனா ஏதாவது ரூபத்தில் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேலையில ஒரு எக்ஸாம் எழுதணும், ப்ரமோஷனுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் உருவானாலும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்களுடைய ஜாதகம் தான் இப்போ எனக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. நாமளும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், நம்ம இதை செய்ய போறோம், ஏன் இப்படி இருக்குது, நம்ம இதிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா உங்க ஜாதகத்தை கொண்டு பாருங்க, நான் சொல்றேன்.
தைரியமா இருங்க. இந்த 1 மாசம் தான். அது போக அ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோயில், உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான். கும்பகோணத்தில இருக்கக்கூடிய திருவெண்காடு. அந்த புதன்கிழமை அந்த திருவெண்காடுல போயி, உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கோ, இல்ல புதன்கிழமை நாள்லயோ அந்த தெய்வத்த போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வேண்டி சொல்லல. உங்களுக்கு உங்களுக்கு உண்மையாலுமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி. கோபால். நன்றி, வணக்கம்.